பராபவ வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாள் 22/6/2026 திங்கட்கிழமை மாலை 3:40 மணி வரை வளர்பிறை அஷ்டமி திதியும், பின்பு நாள் முழுவதும் நவமி திதியும், காலை 10:22 மணி வரை உத்திரம் நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் அஸ்தம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கட்டிடப் பணிகள், விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளை துவங்குவதற்கு உகந்த தினம். கூடுதலாக மருத்துவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வளர்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பைரவரை வழிபடவும் உகந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதக அமைப்புகளில் காரகம் ஆதிபத்தியம். இப்போ பொதுவாக காரகம் எப்பொழுது வேலை செய்யும், ஆதிபத்தியம் எப்பொழுது வேலை செய்யும், இது கொஞ்சம் தியரியா, அதாவது புரிதல் இயலாத சூழலில் எல்லோரும் கேட்டவுடனே விளங்க இயலாத தன்மையில் இருந்தாலும் ஓரளவு ஜோதிடம் சார்ந்த ஞானமுள்ள அன்பர்களுக்கு புரிகிற விதத்தில் இது இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிபத்தியம் என்பது தசை முழுக்க வேலை செய்யும், காரகம் வாழ்நாள் முழுக்க வேலை செய்யும். ஆதிபத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்திற்கு தனுசு லக்னத்திற்கு 2 குடைய சனி தசை வரும் பொழுது அது ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் 19 வருடத்துக்கு அந்த 2-3 குடைய ஆதிபத்தியமாக அவர் அவருடைய பணிகளை 9.5 வருடம் 2-3 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பார். அது எந்த பாவகத்தோடு அந்த 2 பாவகத்தில் அதிகமாக தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவக பலன்களை முழுமையாக செய்வார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த சனியினுடைய அனைத்து விதமான நல்லது கெட்டதுகளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சுப தொடர்புகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு இருக்கும். அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அந்த சனி நீச்சம் அடைந்திருப்பது, கூடுதலாக ராகு செவ்வாயோடு சேர்ந்திருக்கிற பொழுது கெடுதலான பலன்களை செய்யும். இது அந்த திசையில் ஆதிபத்தியங்கிற அமைப்பில் 2-3ஆம் ஆதிபத்தியம், குடும்பம், தனம், வாக்கு, தைரியம், தன்னம்பிக்கை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த சிறுதூர பயணம், இந்த மாதிரி அந்த 3ஆம் பாவகத்தினுடைய விஷயங்கள் ஜாதகருக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் கிடைக்கும். அதே நேரத்தில் பாவத்தொடர்புகளை பெற்றிருந்தால் மறுக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சனிக்கு செவ்வாய் ராகு மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கிற சூழலில் காரகம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் அமைப்புகளில் குறைபாடு இருக்கும். இந்த காரகம்ங்கிறது வாழ்நாள் முழுக்க வேலை செய்யும்னா, இந்த சனி செவ்வாய் ராகு இணைந்திருந்தாங்கன்னா ஆயுள் அமைப்புகள் அந்த 120 ஒரு 40 வயது குறைக்கப்படும் பார்க்கிறோம். அந்த முழு ஆயுளில் சற்று குறைவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனியினுடைய காரகம் ஆயுளை கட்டுப்படுத்துவது, ஆயுள் காரகன் என்ற முறையில். அந்த அடிப்படையில் ஜோதிடம் எப்பொழுதுமே ஆதிபத்திய காரகம் என 2 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இன்றைய நாளில் நாம் பார்த்த முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள், சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் அனுகூலம் நிறைந்த உற்சாகம் மிகுந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் சிறப்பாக நடக்கும், சங்கடங்கள் நீங்கும், சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும், பொறுமையாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகள்லையுமே ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருப்பது, கூடுதலாக 3இல் சூரியன், 4ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிற தன்மையில் மேசராசி என்பவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் சற்றே ஆதாயமும் சந்தோஷமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும்.
ஒரு சில அதிர்ஷ்ட சூழல்கள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் நிறைவான சூழலை கொடுக்கும். கடன் தொந்தரவுகள் மறையும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள் இயல்பான சூழல் நிலவும். தடைபட்ட பணம் வந்து சேரும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடம் முழுமையாக மறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். தொழில் பங்குதாரர்களோடு இதமான சூழல் நிலவும். வியாபாரம் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சூரியனினுடைய சஞ்சாரம் அரசு அரசியல்வாதிகளால் ஆதாயத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் மிக வலுவான சூழலில் 3ஆம் இடத்துல புதனோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு பாவ தொடர்புகள் இல்லை. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சியாக இருப்பதும் கூடுதலாக நினைத்ததை சாதிப்பது, உங்களுக்கே எல்லாவற்றிலும் உற்சாகமான சூழல் நிலவுவது என சிறப்பான தன்மைகளோடு இன்றைய நாள் அமைகிறது. தொழில்துறையினருக்கு நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்துறையினருக்கு மாற்றங்கள் நிகழும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள், மனதிற்கு பிடித்தமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக உணவு வகைகள், கூடுதலாக நீங்கள் எதிர்பார்த்த சில நிகழ்வுகளும் இன்றைய நாளில் இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முழுமையான முறையில் சங்கடங்கள் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. குறிப்பாக எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய தினத்தினுடைய கிரக சஞ்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இயல்பான சூழல்ல ராசியில செவ்வாய், தனத்தில புதன், 3ல் ராசிநாதன் சுக்கிரன், 4ல் கேது, 5ல் சந்திரன் என மாறுபட்ட கிரக சூழல். சந்திரன் வளர்பிறை நிலையில் இருந்தாலும் அவருக்கு சனியினுடைய தொடர்பு சற்றே பலவீனம், ஒரு குழப்பமான சூழலை கொடுக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடைகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு ஒரு சிக்கலான சூழல். சனி செவ்வாய் தொடர்பு, கூடுதலாக சனி சந்திரனினுடைய தொடர்பு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லக்ன ராசியோடும் 5ஆம் இடத்தோடும் இருப்பது உங்களுக்கு எல்லாவற்றிலும் தயக்கத்தையும் கூச்சமான சுபாவத்தையும் கொடுக்கும். குறிப்பாக குழந்தைகளின் செயல்பாடை கவனிப்பது நல்லது. பெரிய அளவில் குலதெய்வ வழிபாடு போன்ற நிகழ்வுகளை மேற்கொள்வது நல்லது. எந்த சூழலிலும் உங்களுக்கு இன்றைய நாளில் செயல் திறமைகள் சற்று குறைவாக இருக்கும். நிதானமாக யோசித்து செய்வதால் அனுகூலம் கிடைக்கும். அதே நேரத்தில் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும், இன்றைய நாளை சமாளிக்கிற வண்ணம் பொருளாதார மேன்மைகளும் உண்டு. எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். ஆரோக்கிய நலன் மேம்படும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்குகளில் அனுகூலமான தன்மை உண்டு. ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. போட்டிகளை சமாளிக்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு சில நேரங்களில் தடுமாற்றம் அடையலாம். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் கவனமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவுகள் மத்தியில் அனுகூலம் ஏற்படும். பெண்மணிகளுக்கு எந்த காரியம் செய்யும் முன்பும் கவனமாக இருந்து செய்வது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. ரிஷபத்திற்கு இன்றைய நாள் சிறப்புகளை தருகிற நாளாக அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்க இருக்கின்றோம். இயன்ற காரியங்கள் அனைத்தும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். புத்திசாதுரியமாக செயல்படுவீர்கள். ஜோதிடம் சார்ந்த எண்ணங்களும் விருப்பங்களும் இன்றைய நாளில் சற்று கூடுதலாகவே இருக்கும். தனபாவகம் வலுப்பெற்றிருக்கிறது. பொருளாதார நலன் மேம்படும். தடைபட்ட திருமணங்கள் இனிதே நடக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் ஏற்படும். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு சரியான பாதையும் அனுகூலமான தன்மையும் புலப்படும். 3ல் இருக்கின்ற கேது முக்கியமான சில விஷயங்களில் தடுமாற்றங்களை உருவாக்குவார். 12ஆம் இட செவ்வாய் காலில் ஏதாவது ஒரு வகையில் அடிபடுதல்,
மற்றும் சாதகமில்லாத சூழல்களை ஏற்படுத்துவார். வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள். சகோதர உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. எதையும் சமாளிக்கின்ற சூழல் இன்றைய நாளில் இருந்தாலும் சிறு சிறு தடைகளும் ஏற்படும். குருவினுடைய சஞ்சாரம் நிதி மேலாண்மையை பூர்த்தி செய்யும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். மனக்குழப்பத்தை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவு எடுப்பதில் தடை தடுமாற்றங்கள் ஏற்படலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் பற்றிய கவலை விலகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். பணியிடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். குறிப்பாக நெருக்கடியான சூழலில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் கூட தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இதமான சூழல் நிலவும். குழந்தைகள் விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை எதிர்பார்த்ததை சாதகமாக்கி கொண்டு மனம் மகிழ்ச்சி கொள்ளுகிற தினமாக மிதுனத்திற்கு உயர்வுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்கி இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானது ஒரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும். ராசி அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறது. தன்னம்பிக்கை சுய கௌரவம் மேம்படும். 11 செவ்வாய் ராஜயோகாதிபதி வலுவாக இருக்கிறார். கூடுதலாக ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல வளர்பிறை நிலையில் இருந்தாலும் சனியினுடைய பார்வையால் சற்றே குழப்பமடைகிற சூழல் தெளிவில்லாத தன்மைகளை ஏற்படுத்தும். அனைத்திலும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக குடும்ப தன வாக்கு பாவகத்தை செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். ஏற்கனவே கேதும் இருக்கிறார் என்ற முறையில் அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். உங்களால் முடிந்த சூழல்கள் அனைத்தையும் செய்வீர்கள். சில நேரங்களில் ஒரு சில குழப்பமான தன்மைகள் ஏற்படலாம். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். தந்தையாரோடு இதமான சூழலை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற மனக்கவலைகள் தோன்றி மறையும். கனவு தொல்லைகள் ஏற்படலாம். பொருளாதார நலன் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்ப உறவுகளுக்குள் இதமான சூழல் நிலவும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இயல்பான முறையில் வந்து சேரும். வியாபார செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகள் மனக்கவலையை நீக்கி சந்தோஷமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் எடுக்கும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த சில தகவல்கள் நல்லவிதமான முறையில் கிடைக்கும். சமூகத்தில் முக்கிய உயர்நிலையில் இருக்கிற நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உதவியும் உண்டு. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இளைஞர்களுக்கு குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்குமே காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதற்கான கிரக சூழல் இன்றைய நாளில் இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வலுவாக திக்பலத்திற்கு மிக அருகில் உபசயஸ்தானமான 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று புதனோட வீட்டில் புதனோடே இருக்கிறார். லாபாதிபதியோடு ராசிநாதன் இணைந்திருப்பது அஷ்டமச்சனியாக இருந்தாலும் மக நட்சத்திரத்திற்கான பாதிப்புகள் விலகி இருக்கிற சூழலில் அவர்களுக்கான தொழில் முன்னேற்றம், பொருளாதார நலன்களுக்கான சில முன் விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க தொடங்குகிற ஒரு அற்புதமான நாளாக மக நட்சத்திரக்காரருக்கு இன்றைய நாள் இருக்கும். ராஜயோகாதிபதி திக்பலம் பெற்றிருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். விரையாதிபதி சனியின் பார்வையோடு இருப்பது நல்லது. தேவையற்ற செலவுகள் மட்டுப்படும், குறையும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும்.
கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்கும். அனுபவ அறிவும் செயல்திறனும் மேம்படும். அதே நேரத்தில் பூர நட்சத்திர அன்பர்கள் மட்டும் வழக்கம் போல் சொல்லுகிற அந்த அறிவுரை அப்படிங்கிற பேரில் எதிலும் புது முயற்சிகளை செய்ய வேண்டாம். வழக்கமான அனைத்து நிகழ்வுகளிலும் கவனமாக இருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். முக்கியமான கிரக அமைப்பெல்லாம் சாதகமாக இருக்கிறதால சிம்மராசியினருக்கு இயல்பான தன்மையே இருக்கும். லாப சூழல் மேம்படும். வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்க இருக்கிறீர்கள். நல்ல சிந்தனை, செயல்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்வதற்கான தன்மைகளும் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் குறையும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். பெண்மணிகளுக்கு சிந்தனை, செயல்திறன் மேம்படும். குறிப்பாக கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகள் நீடித்த நிலைத்த உறுதியான அனுகூலங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அநேகம் உள்ள நாளாக, விரும்பியது அனைத்தும் சிறப்பாக நடக்கிற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது சிறப்பு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? புதுமைகளையும் மாற்றங்களையும் சிறப்பாக செய்யுமா? உற்சாகமான சூழல் இருக்குமா? உறுதித்தன்மை மிகுதியாக இருக்குமா? எப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இயல்பாக பூர்த்தியாகும். சங்கடமான அனுபவங்கள் அனைத்தும் நீங்கும். நினைத்ததை சாதிப்பதற்கான வல்லமை உருவாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பது, சூரியன் திக்பலம் பெற்றிருப்பது, திக்பலத்திற்கு மிக அருகில் செவ்வாய் இருப்பது, இப்படி லாபத்தில் குரு சுக்கரன் இருப்பது என கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல்கள் இருந்து பொருளாதார நலன் காக்கப்படும். குறிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று சிறு சங்கடமான சூழல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக சிறப்பான சூழல்கள் அமையும். எதிலும் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். பணவரவு சிறப்பான முறையில் இருக்கும். கையிருப்பு கரையும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண் பழி சொல் கேட்க நேரிடலாம். கவனமாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். ஆரோக்கிய நலனில் உஷாராக இருங்கள். எதிர்ப்புத்தன்மைகள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் உருவாகலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக சற்று அலைச்சல் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இழுபறியான சூழல் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தேவையற்ற உழைப்பை செலுத்த நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டிய சூழல்களும் இருக்கும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளிடம் அன்போடு நடந்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது சிறப்பான தன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு கோபதாபங்கள் உருவாகலாம். குறிப்பாக இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு சூழலை, வெற்றிகரமான வாய்ப்பை கொடுக்கிற நாளாக கன்னிராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான மேன்மைகளும் யதார்த்தமான தன்மையில் சிறப்பாக நடக்கக்கூடிய தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராஜயோகாதிபதி சனி, பாக்கியாதிபதி புதன், ராசிநாதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் வலுத்து சஞ்சரிக்கிறார்கள். சந்திரன் மட்டும் 10 பலவீனமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் 10ஆம் பாவகம் வலுப்பெற்றிருக்கிறதால தொழில் மேன்மை உண்டு. புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். பங்குதாரர்களோடு இதமான சூழல் நிலவும். சூரியனுடைய சஞ்சாரம் குறிப்பாக தந்தை மகன் உறவில் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை கொடுக்கும். எல்லா காரியங்களிலும் சாதகமான பலன் எதிர்பார்த்தபடி கிடைக்கும்.
எதிலும் லாப நோக்கம் அதிகரிக்கும். கடன் நோய் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். திருமணம் தொடர்பான காரியங்களிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். நன்மை தீமை பற்றி கவலை கொள்ளாமல் தலை நிமிர்ந்து செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனையும் அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். எந்த நிலையிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகள் வளருவதை தடுப்பதும் சிறப்பாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல்கள் உருவாகும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த பண உதவி இயல்பாக கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் உஷாராக இருப்பது பணியிடங்களில் சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதவிகள் விலகும். குடும்ப உறவுகளோடு கவனமாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்களுக்கான வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். பெண்மணிகள் நன்மை தீமை பற்றி கவலை கொள்ளாமல் எதையும் சாதிக்க முற்படுவீர்கள். நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இன்றைய நாள் இருக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் வெற்றிகரமான சூழலை சிறப்பாக கொடுக்கிற நாளாக துலாம் ராசியினருக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு அமையப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பாக்கியாதிபதி மட்டும் பலவீனமாக இருக்கிறார். ராசிநாதன் 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். 8ல் புதனும் சூரியனும் இணைந்திருப்பது பூர்வீக சொத்துக்கள், தந்தை மகன் உறவில் சில சாதகமில்லாத தன்மையை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகளோடு சில சங்கடமான சூழல்கள் ஏற்படலாம். நண்பர்களை நம்ப வேண்டாம். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. குறிப்பாக சொத்து, வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எல்லோரையும் அனுசரித்து போக பழகிக் கொள்வது நல்லது. கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது சிறப்பு. நட்புகள் உறவுகளிடம் வீண் சங்கடங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டு முடியாமல் இருந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனுகூலத்தை கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை சிறப்பாக செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் மாற்றங்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் எதிர்பாராத செலவுகள் உருவாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் சிறப்பு. பெண்மணிகள் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு மன மகிழும்படியான சம்பவங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு எண்ணங்கள் ஈரேடப் போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறது? ராசிநாதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் 8ல் இருக்க, 4ல் சனி சந்திரன் தொடர்புகள். 4ஆம் பாவகம் பலவீனப்பட்டு மாதுர் காரகனையும் சனி பார்த்து மாதுர் பாவகமான 4ஆம் பாவகமும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. எதை செய்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். 7ஆம் பாவகம் வலிமை பெற்று விளங்குகிறது. கூடுதலாக பாக்கியஸ்தானம் சரியா இல்லைங்கிற முறையில் பூர்வீக சொத்துக்கள், தந்தை மகன் உறவில் சற்று ஒரு சாதகமில்லாத தன்மை நிலவும். கவனமாக இருங்கள். தொழில்துறையினர் சற்று பொறுமையை காப்பது நல்லது. புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களை யோசித்து செய்வது நல்லது. எதை செய்தாலும் 1க்கு 2 முறை நிதானித்து செய்வதன் மூலமாக நிறைவான அனுகூலமும் நன்மையும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு உண்டு. எதிர்பார்த்த பண உறவு இயல்பாக கிடைக்கும். எந்த வாக்குறுதியை கொடுக்கும் முன்பும் யோசித்து செயல்படுவது நல்லது.
மற்றவர்களின் செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செய்வீர்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு நிறைந்த நாளாக அமையும். கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நிறைவான தன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்காமல் நிதானம் காப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும். தடை விலகுகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவு மேம்படுகிற நாளாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும்? எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குமா? சங்கடங்களை நீக்குமா? சகலவிதமான அனுகூலங்களும் கிடைக்குமா? புதுமையை உணரக்கூடிய நாளாக, நினைத்ததை சாதிக்கிற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றிகரமான சூழல்களோடு கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்ட அநேக காரியங்களில் அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியான முறையில் இருக்கும். ஆரோக்கிய நலன் கருதி சரியான நேரத்தில் உணவு அருந்துவது நல்லது. முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். திட்டமிட்டு செய்வதன் மூலமாக முழுமையான வெற்றி கிடைக்கும். தேவையற்ற உபயோகமில்லாத வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலிமையாக சஞ்சரிப்பது மனதளவில் மகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். உற்சாகமான மனநிலை காணப்படும். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். சகோதரர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகள் முக்கியமான வேலைகளில் இன்றைய நாளில் கவனமாக செய்வது நல்லது. வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி செல்வது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இன்றைய நாளில் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மேன்மையும் சிறப்பும் பொருந்திய நாளாக மகரத்திற்கு உற்சாகம் மிகுதியான சூழலோடு இன்றைய நாள் துவங்குகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? குறிக்கோள்கள் அனைத்தும் நிறைவேறுகிற நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தடைகள் நீங்கும். சகலவிதமான அனுகூலமும் உருவாகும். ராசிநாதனுடைய சஞ்சாரம், செவ்வாய் புதனினுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறது. சிக்கலை தவிர்க்கும். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருப்பீர்கள். மற்றவர்களை கவரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். கோபம் முக்கியமாக விலகும். மனக்கவலைகள் நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாமல் கவனமாக இருப்பீங்க. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகள் பலனளிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்ற சாதகமான நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது நிதானமாகவும் யோசித்தும் பேசுவது சிறப்பினை கொடுக்கும். உங்கள் மீதிருந்த குற்றச்சாட்டுகள் விலகும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும்.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்பத்தாரோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மதிப்பும் மரியாதையும் மேம்படும். பெண்மணிகள் முன்கோபத்தை குறைப்பது நல்லது. குறிப்பாக மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிப்பது சிறப்பு. கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். கலைஞர்களிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு மன உறுதியும் வெற்றி வாய்ப்பும் மேம்படுகிற நாளாக, சிக்கல்கள் விலகக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவு மிகுதியாக கிடைக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? எல்லாவற்றிலுமே வெற்றிகரமான சூழல்களும் விரும்பிய அனைத்து சம்பவங்களும் மகிழ்ச்சியான சூழலும் நடக்கிற தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அநேகம் உண்டு. மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். அனைவருடைய பாராட்டுதல்களும் நிறைவாக கிடைக்கும். தடைகள் விலகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு சில செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உண்டு. பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீடு வாகனம் வாங்குவதற்கான சூழல்கள் நிறைவாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை அமையும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்துறை அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத சூழல் உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் மனஸ்தாபங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமைகள் உருவாகும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எந்த காரியங்களிலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது சிறப்பினை தரும். பெண்மணிகள் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது சிறப்பு. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிறவங்களுக்கு ஆதாயமான சூழல் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் நடக்கிற நாளாக அமையிருக்கிறது. மீனத்திற்கு பொறுமையோடு இருந்து நிறைய காரியங்களை சாதிக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை விலகுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.